சும்மா மற்றவங்க மாதிரி இந்த பஸ்ஸில் வந்துட்டு காரில் வந்துட்டு ஃப்ளைட்டில் போகிறவங்க கிடையாது. நம்ம களத்தில் நின்று ஒரு நிமிஷமும் போராடுறேன். நம்மளுக்கு இணை எவனுமே கிடையாது. இப்போ வந்து விஜய் வந்து 2000 சொல்லியிருக்காரு. அவர் அவரோட நம்ம பேசக்கூடாது. ஆனால் சொல்கிறோம், அவரோட பர்சனல் லைஃப்பை ஃபர்ஸ்ட் அவரை பார்க்க சொல்லுங்கள். புரியுதுங்களா? ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு லீடர் ஆகணும்னு யோசிக்கிறார். அப்போ வந்து அவர் எப்படி இருக்கணும்? பல பேருக்கு ஒரு இலக்கணமாக தன்னை இலக்கணமாக ஒரு ஐடியாலஜிக்கலாக அவர் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக அவர் பொது வாழ்க்கையில் வரன்ற போது சொந்தமாக அவருக்குன்ற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டே இல்லை. நம்ம அவர் கூட அவங்க பையன் வரல, அவங்க ஃபேமிலி வரல, அவங்க அப்பா அம்மா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, அவங்க ஒய்ஃப் இல்லை, யாருக்குமே இல்லாமல் யாருக்காக வந்து என்ன பண்ண போறீங்க? நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாட்டில் இருக்கதா உங்களால் எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஒரு ஈவெண்ட்லேயும் அவ்வளோ பேர் ஆகிறான். 41 பேர் செத்தான், சொல்லப்போனால் 42 பேர், இதோட 50 பேர் செத்துருக்கான். என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களை பார்க்க வந்தாங்க. கடைசியாக ஒரு இறுதி அஞ்சலி ஏதாச்சும் உங்களால் செலுத்த முடியும். அவங்கள போட்டு ஏதோ ஈஸியாக என்ன ரெசார்ட்டுக்கு ஏதோ ட்ரீட் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஆகும். அந்த உயிர் ஜஸ்ட் உங்களை பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்துச்சு. வேற எந்த ஒரு நீடுக்கு அவங்களை பார்த்த பணம் கிடைக்குமா, எதுவும் கிடைக்கும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு உயிர் உங்களை பார்க்க வந்துச்சு. அந்த உயிருக்கு கடைசியாக உங்களால் நீங்கள் எப்படி வந்து நாட்டில் 2500 ரூபா தரேனீங்க, நாங்கள் கொடுக்கும் போது மட்டும் எதுவும் வேண்டாம், பஸ்ஸு வேண்டாம், காசு வேண்டாம். நீங்கள் எங்களை நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை தான் நீங்கள் எங்கே மாற்று அரசியலில் கொடுத்துட முடியும் உங்களால்? எங்களுக்கு ஈடு என யாருமே கிடையாது. எங்களுக்கு